பேரழகி தன்னோட 4 வயசு சின்ன பையனை காதலிக்கிறா. அந்த காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா, அவனுக்கு இந்த கட்டுரைகள் எழுதுகிற பழக்கம்லாம் இருக்குது. அவனோட கையெழுத்தவே சில நேரங்களில் அவனுக்கே புரியாதான். அந்த கையெழுத்தை பிழை திருத்தம் பண்ணுறதே இவ தானா. ஸோ அவனை காதலித்து அவனை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல், அவன் கையெழுத்தை பல நேரங்களில் இவ தான் பிழை திருத்தமே பண்ணியிருக்கா. ஸோ அப்பேற்பட்ட காதல் அவளுக்கு அந்த பையன் மேலே. ஒரு 7 வருட காத்திருப்பு போராட்டத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாள். கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. அப்போ வறுமையின் சூழலில் இருக்கா. ஸோ வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய அவளுக்கு பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு வறுமை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா, மார்பில் பால் வரல, ரத்தம் வருது, அந்தளவுக்கு வறுமை. அந்த சூழல்லையும் தன்னோட ஷூவை கொண்டு போய் விற்கிறா. விற்று அந்த ஷூவை விற்ற காசை வச்சு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்காம என்ன பண்ணுறான்னா, கணவனுக்கு சுருட்டு வாங்கி கொடுக்குறா. அப்படி ஒரு காதல் அவளுக்கு. ஒரு மிக பைத்தியமாக இருக்கா அந்த பையன் மேலே. இப்படி அவனை உரி காதலிச்ச அந்த பொண்ணு இறந்துடுறா. இறந்ததுக்கப்புறமா அந்த பையன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் நில குலைஞ்ச போய் நிற்கிறான். அந்த சூழலில் அந்த பையனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இறந்தது அந்த பொண்ணு கிடையாது, இவன் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த காதலன் சொல்கிறான், இவன் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு சாமானியனாக பிறந்து சாமானியனாகவே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என்னை இந்தளவு சிந்தனையால் நான் மாற்றினது அவள் தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, ஜென்னி. அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, கார்ல் மார்க்ஸ். இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த மனிதனான மார்க்ஸை உருவாக்குனது ஜெனி. ஜெனியோட காதல், ஜெனியோட புரிதல் தான். ஒரு துணைங்கிறவங்க காதலிக்கிறவங்களா மட்டும் இருந்துட்டால் பத்தாது, அந்த சக மனிதனை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்துட்டால் போதும். அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயல்திறன் எல்லாமே இந்த உலகத்துக்கு பயங்கரமாக வெளிப்படும். மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மாமேதை உருவாவதற்கு முக்கிய காரணம் ஜெனியோட புரிதல், ஜெனியோட காதல் தான். இந்த கதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.